டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்பதே முதன்மையான காரணம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி மாநில தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த ஆம் ஆத்மி தோல்வியடைந்து பாஜக ஆட்சி அமைக்கிறது. இது ஆம் ஆத்மி கட்சியின் தோல்வி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியின் தோல்வி என்றும், இதிலிருந்து இந்தியா கூட்டணி பாடம் கற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லி மாநில தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், காங்கிரஸ் கட்சி உடனடியாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஆட்சி நடத்தி வந்த ஆம் ஆத்மி கட்சியை அதிகாரத்திலிருந்து இறக்குவதற்காக பாஜக தனது அத்தனை பலத்தையும் பயன்படுத்தியது என்றும், முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் மீது அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாரிகள் நியமனம், அன்றாட நிர்வாகம் ஆகியவற்றை செய்வதற்கு டெல்லி அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை ரத்து செய்வதற்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி உடனடியாக சட்டத்திருத்தத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி அரசை செயல்பட விடாமல் முடக்கியது என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அடாவடிகளுக்கு இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி பெரிதாக எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும், காங்கிரஸ் கட்சி தனக்கு போட்டியாக ஆம் ஆத்மியை பார்த்ததும் காங்கிரஸ் கட்சி பலவீனமானது தனக்கு சாதகம் என ஆம் ஆத்மி கருதியதுமே இதற்கான காரணம் என்றும், இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி இடம்பெற்ற போதும் அதுக்கு பொருந்தாத கூட்டணியாகவே இருந்தது என்றும் கூறிய அவர், டெல்லியில் இப்போது பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்பதே முதன்மையான காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மியை விட சுமார் 2% வாக்குகளையே பாஜக கூடுதலாக பெற்றிருக்கிறது என்றும், அங்கு தனியாக போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி சுமார் 7% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றும், அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதி உட்பட 13 தொகுதிகளில் ஆம் ஆத்மியின் தோல்விக்கு காங்கிரஸ் பெற்ற வாக்குகளை காரணமாகியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கும் சமாஜ்வாதி, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட சில கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன என்றும், ஆதரவு தெரிவித்த அந்த கட்சிகளுக்கு டெல்லியில் வாக்கு வங்கி எதுவும் இல்லை, எனவே அது காங்கிரஸ் அல்லாத அணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் எப்படி காரணமாக அமைந்துவிட்டதோ, அப்படி இந்தியா கூட்டணியில் இருந்த பிற கட்சிகளின் இந்த அணுகுமுறையும் ஒரு விதத்தில் காரணமாகியுள்ளன என்றும், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டுவதில் காங்கிரஸ் கட்சி அக்கறை காட்டவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைப்பதை தடுத்த போதிலும் அதன் பிறகு நடைபெற்ற மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கு இந்தியா கூட்டணியே வழிவகுத்தது என்பதே கசப்பான உண்மையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் நலனை விட தமது கட்சிகளின் வெற்றியையே இந்தியா கூட்டணி கட்சிகள் முதன்மையாக கருதுகின்றன என்பதையே இது காட்டுகிறது என்றும், இதே நிலை நீடித்தால் அடுத்தடுத்த பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் நடைபெறவிருக்கும் தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது சாத்தியமில்லாமல் ஆகிவிடும் என்றும், மக்களும் கூட நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எனவே டெல்லி தேர்தல் முடிவுகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இந்தியா கூட்டணியின் கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்றும், தொடர் வெற்றியை சாதித்திருக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், இந்த இடைத்தேர்தலில் தமிழகத்தின் முதன்மையான எதிர்க்கட்சியாக விளங்குகிற அதிமுக போட்டியிடாமல் பின்வாங்கியதாகவும், பாஜகவும் அதே நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை சிதறடிக்க விரும்பாமல் இவ்விரு கட்சிகளும் இணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை நல்குவது என்கிற மறைமுக உடன்பாடு செய்து கொண்டார்களோ என்றும், நாம் தமிழர், அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளிடையே மறைமுகமான கூட்டணி ஒரு சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் எண்ணம் தோன்றுவதாகவும் கூறியுள்ளார். இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு வெளிப்படையான வெறுப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது என்றும், குறிப்பாக தந்தை பெரியாரை மிகவும் அநாகரிகமான முறையிலேயே பொதுவெளியில் கொச்சைப்படுத்தியது. ஆனாலும் அதனை அதிமுக கண்டு காணாமல் கடந்து சென்ற போக்கு அதிர்ச்சியளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார்.
அதேவேளையில் பாஜக வரிந்து கட்டிக்கொண்டு நாதாகவின் வெறுப்பு அரசியலை வரவேற்றது என்றும் இவ்விரு கட்சிகளின் இந்த போக்கு அவர்களுக்கு இடையிலான மறைமுக உடன்பாட்டினை உறுதிப்படுத்துவதாகவே விளங்கியதாக தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாருக்கு எதிரான நாதாகவின் இந்த அணுகுமுறை பாஜகவின் பாசிச அணுகுமுறையின் இன்னொரு வடிவமே என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியது என்றும் பாஜக மற்றும் சங் பரிவார்களை பின்பற்றியே தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தும் நடவடிக்கையில் நாதாக இறங்கியது என்றும் அதன் மூலம் பாஜகவின் வாக்குகளை ஈர்ப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது என்றும் அத்துடன் அதிமுகவின் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் இயல்பாக பெற்றுவிட முடியும் என நாதாக கணக்கு போட்டது என்றும் தெரிவித்த அவர் வழக்கம் போல் அந்த கட்சிக்கு வைப்பு தொகையை கூட கிடைக்க விடாமல் செய்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் பாஜக அதிமுக மற்றும் நாதாக ஆகிய கட்சிகளின் சூத அரசியலை முறியடித்துள்ளனர் என்றும் குறிப்பாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் முன்னெடுத்த சமூக நீதிக்கான மண்ணே தமிழ்நாடு என்பதை உணர்த்தி நாதாகவுக்கு மறைமுகமாக துணை போன பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு உரிய பாடத்தை புகட்டியுள்ளனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.